ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரமீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையிலே சூப்பராக வந்து கூழ் தாங்க இன்றைக்கி டிஃபனு. வெயிலுக்கு நல்லா இதமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கூழ் செஞ்சாச்சு. அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து மாங்காய் தொக்கு, அதுக்கப்புறம் மோர் மிளகா இதெல்லாம் வச்சு காலையில் டிஃபனை முடித்தாச்சு. நீங்கள் என்ன டிஃபன் இன்றைக்கி செஞ்சீங்க? இந்த மாதிரி அடிக்கடி கூழ்லாம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அப்புறம் மதியானம் வந்து லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக சாதம் வடிச்சிட்டேன். வெண்டைக்காய் வந்து புளிக்குழம்பு வச்சேன், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் வடுகம் கொஞ்சம் வறுத்து வச்சாச்சு. மாங்காய் ஒன்று இருந்தது, அதை வச்சு மாங்காய் தித்திப்பு செஞ்சு லஞ்சை வந்து நாங்கள் இப்படி தான் முடிச்சுக்கிட்டோம். என் பசங்க பார்த்திங்கன்னா கொரியன் மூவி டப்பிங், தமிழில் டப்பிங்கு அதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இதெல்லாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, நமக்கு பிடிக்கலன்னா என்ன, நம்ம பிள்ளைங்க ஆசையாக பார்க்குறாங்களே, பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அவங்கள பார்க்க சொல்லிட்டேன். இப்போ எங்கள் பீரியட்லலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து டிவி பார்க்குறதுலலாம் இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டோம். ஆனால் இப்போ இருக்க பசங்க பார்த்திங்கன்னா டிவியிலும் பார்க்குறாங்க, ஃபோனை வந்து டிவியில் கனெக்ட் பண்ணியும் பார்க்குறாங்க, ஃபோன்லேயும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம பீரியட்லலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, அதனால் நம்ம பார்க்கல. இருந்தாலும் சரி, அவங்க பார்க்கும்போது நம்ம வந்து வேண்டான்னு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பார்க்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். நம்ம அவங்களோட எண்ணத்துக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் இல்லையா, அதனால் நான் விட்டுட்டேன். ஒரு வழியாக அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நாங்கள் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவில் கட்லெட் செஞ்சு சாப்பிட்டோம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு சரி வெளியில் போகலாம், வீட்லேயே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏபி சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம். இது வந்து எம்ஜிஆர் நகர் பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுவும் கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்பவும் ஃபேவராக இருக்கும். அந்த மாதிரி திங்ஸ்லாம் நிறையவே இருந்தது. என் பசங்க வந்து இந்த செக்ஷனில் நுழைஞ்சிட்டு வெளியவே வரமாட்டேன்ட்டாங்க. ரொம்ப நேரம் இதுலேயே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து நீங்கள் வேணால் இதை பாருங்கள், நான் வேணால் போய் கிச்சனில் திங்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு, நான் அதை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த செக்ஷனுக்கு போயிட்டேன். ஆனால் நான் எதிர்பார்த்து வந்தது வந்து எனக்கு கிடைக்கல. நான் வந்து பாத்திரம்லாம் கழுவி அதை வந்து கவுத்து வைக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு பெருசாக ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஸ்டீலில். ஆனால் எனக்கு வந்து அது கிடைக்கல, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அந்த திங்ஸு. அதனால் சரி மற்ற கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் வாங்கினேன். ஆனால் என் பசங்க பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போட்டுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுத்தையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்த உடனே வந்து எப்படின்னா டோப்பமைன் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது டோப்பமைன்னா அது வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்டான விஷயங்களை பார்க்கும்போது நம்ம உடம்புல ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குமா, அது வந்து அதிகமாகவே சுரக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஹாப்பியோ இல்லையோ, குமுதா ஹாப்பின்ற மாதிரி என் பசங்கள்லாம் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. சரி என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மிலாம் நான் சொல்ல மாட்டேன், ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் திங்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருந்தது. எதை பார்த்தாலுமே வாங்கணும் போல தான் அப்படி தோணுது. இருந்தாலும் தேவையானதை மட்டும் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன். அதனால் அவங்க வந்து தேவையான திங்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் வந்து டைம் வேறு ஆகிட்டே இருந்தது. நாங்கள் கிளம்பும்போது ஒரு 6 மணி இருக்கும். அதனால் சரி ஒரு 7:30 7 o'clockலாம் கிளம்பிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் 8 ஆகியும் வந்து முடியவே இல்லை, அவங்களோட பர்ச்சேசிங் வந்து முடியவே இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம்னு சொல்லிட்டு லேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மழை வேறு வர மாதிரி இருந்தது. சரி மழைக்கு முன்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் திங்ஸ், இந்த ப்ரேஸ்லெட்டெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் என் பெரிய பொண்ணு வந்து லிப்ஸ்டிக் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தா, எதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் ரொம்ப நாளாக ஒரு கலர் வந்து தேடிட்டு இருக்கா, அது அவளுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் இங்கே வந்து அவளுக்கு அந்த கலர் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டா. சரிம்மா நீ அதை வாங்கிக்கோ, உனக்கு பிடிச்ச கலர் இருக்குது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் அதை நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து இங்கே வந்து ரேட் அதிகமாக இருக்கனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் இதில் வந்து எதுவும் வாங்கலை, ப்ரொவிஷன்லாம் எதுவும் வாங்கலை. ஒரு வழியாக முடிச்சுட்டு நாங்கள் பில்லை போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாடான்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாச்சு. இங்கே நாங்கள் என்னென்ன வாங்கினோன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.